இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2 ரவுண்டு 3 மாணவர்களே, உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா எனக்கு இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பையன் 12th முடிச்சானா அவனை வீட்டில் இருக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து 12th ரிசல்ட்டை பார்த்து கட் ஆஃப் தெரிஞ்சு கட் ஆஃப்ல நம்ம ரொம்ப கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கமே அப்படின்னு கூட யோசிக்காம இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க நெருங்கி வந்திருக்கீங்கல்ல. எவ்வளவோ ஃபோன் காலு, எவ்வளவோ ஸ்காலர்ஷிப்பு, ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் கலைத்துட்டு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கவுன்சிலிங்ல போவோம் அப்படின்ட்டு இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்றீங்கல்ல, அப்பவே நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதனால உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸையும் நீங்க சொல்ல போறேன். அதனால இதை பத்தி ஃபுல்லா நம்ம பேசலாம். நீங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது ரவுண்டு 2 ரவுண்டு 3 மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா சீட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அதாவது 1ஆவது ரவுண்ட்ல உள்ள சீட்டு 2ஆவது ரவுண்டுக்கு வரும், 2ஆவது ரவுண்ட்ல உள்ள சீட்டு 3ஆவது ரவுண்டுக்கு வரும். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு சீட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் தான். அதனால நீங்க எல்லாருமே ஒரு பயத்துல இருப்பீங்க, நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதோ, 1ஆவது ரவுண்டு கவுன்சிலிங் நடக்குது, எல்லாருமே பெரிய பெரிய காலேஜா வைக்கிறாங்களே, அப்ப நமக்கெல்லாம் சீட்டே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துக்கு நீங்க போக தேவையில்லை. என்னங்க இது, எவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்க, அப்பவே நீங்க வெற்றி. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாணவனை தான் நான் அவனுக்கு தான் நான் உதவி பண்ண காத்திருக்கேன். ஏன்னா எவ்வளவு நாள் தாண்டி வந்திருக்கீங்க, எவ்வளவு கட் ஆஃப் குறைஞ்சு போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கலக்கமோ ஒரு கஷ்டமோ இல்லாம கவுன்சிலிங்ல பாத்துக்குவோம். கோபி என்ன வீடியோ போடுறாரு, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், அவர் தான் சொல்றாரு காலேஜ் கிடைக்கும்னு, நம்ம வெயிட் பண்ணுவோன்ட்டு நம்பி வெயிட் பண்றீங்கல்ல, அங்கவே நீங்க வெற்றி. இப்ப உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப ரவுண்ட் 1 மாணவர்கள் சாய்ஸ் பில்லிங் எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் பண்றாங்க. அந்த 26,000 பேரும் சாய்ஸ் பில்லிங் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். 26,000 பேர் பண்ணட்டும், எவ்வளவு பேர் பண்ணினாங்கன்னு நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் சீட்டை எடுத்தாங்க, எவ்வளவு பேர் போய் சேர்ந்தாங்க. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 5 நாள் டைம் எதுக்கு கொடுக்குறாங்க? யார் யாரெல்லாம் காலேஜ் போய் சேர்றா, யார் யாரெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போய் சேரலாம், யார் யாரெல்லாம் சேரலையோ 1ஆவது ரவுண்டுல காலேஜ் எடுத்து போய் சேராம இந்த மாதிரி வேணான்னு வெறுக்கிறவங்க, இந்த சீட்டு எல்லாமே 1ஆவது ரவுண்ட்ல எல்லாரும் எடுத்தது போக மிச்சம். அவங்க இன்னைக்கு நான்லாம் பாக்குறேன், ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்றேன், யாருமே பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, இசிஇ, ட்ரிபிள் கூட பாத்தீங்கன்னா சூஸ் பண்றாங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. இசிஇ ட்ரிபிள் கூட சில பேர் தான் வச்சிருக்காங்க, பல பேர் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ் இந்த மாதிரி தான் சூஸ் பண்றாங்க. அதனால 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா அவங்க யாரெல்லாம் அதுக்குதான் இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்னா, அந்த 5 நாள்ல போய் சேருவாங்க. காலேஜ்ல 5 நாள்ல போய் சேராதவங்களும் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேராதவங்களுடைய இடங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆவது ரவுண்ட்ல உள்ள மாணவர்களுக்கு வரும். இங்க யார் 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் இந்த மாதிரி 5 நாள்ல போய் சேராம போறாங்களோ அது 3ஆவது ரவுண்டுக்கு வரும். சோ நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். நான் சொல்றேன் என்ன தெரியுமா, நம்மளுடைய கணக்கு என்னன்னா, பெரிய காலேஜுக்குள்ள நம்மளாலும் போக முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2ஆவது ரவுண்டு 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் நீங்க நினைக்கிறீங்க நம்மளாலாம் பெரிய கல்லூரிக்குள்ள போக முடியாது. ஏன், பிஎஸ்சி காலேஜ்லயே சீட்டு கிடக்கும், சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனா ஒரு 2ஆவது ரவுண்டு மாணவர்கள் பிஎஸ்சி படிக்கணும்னு சில பேர் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கலாம். ஸோ சிஇஜி கேம்பஸ்ல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கெல்லாம் சீட்டு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி பெரிய காலேஜ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நான் சொல்றேன், அதுக்கு நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வீடியோ இனிமே ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 2ஆவது ரவுண்டுக்கு 3ஆவது ரவுண்டு மாணவர்களும் கவலைப்பட வேணாம். 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கும் நான் காலேஜ் லிஸ்ட்டை சொல்றேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு வேகன்சி வந்தாதான், நான் என்னதான் கோபி இந்த இடத்துல எல்லாம் சீட் இருக்கும், இந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாலும், உங்க எல்லாருக்குமே இப்ப ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2ஆவது ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு காலையில தான் உங்களுக்கு ரவுண்டு 1ஓட வேகன்சி வரும். அந்த வேகன்சியை பார்த்து தான் நீங்க எல்லாருமே ரவுண்டு 2ல இருக்கக்கூடிய 7.5, ரவுண்டு 2ல இருக்கக்கூடிய ஜென்ரல் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதே போல ரவுண்டு 3 மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. அப்ப அன்னைக்கு தான் ரவுண்டு 2ஓட வேகன்சி வரும். அதை பார்த்து தான் ரவுண்டு 3 மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதனால ரவுண்டு 3ல இருக்கக்கூடிய 7.5ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம், என்னவா இருந்தாலும் பாத்திரலாம். நடுவுல இப்ப கொண்டாந்து யாராவது ஒரு போன் பண்ணி ஸ்காலர்ஷிப் தரோம், நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான கல்வியை தரோம், போயா காமராஜரே இருந்துட்டு அவரெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு, நீ இன்னைக்கு எனக்கு இலவச கல்வியெல்லாம் தர வேணாம், ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கொடுவேன். நீங்க யாராவது உங்களுக்கு இலவசமா நான் படிக்க வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க சார், கேட்டு பாருங்க.
ஒரு 50,000 கொடுங்க சார், ஒரு 1 லட்சம் கொடுங்க. நீங்க ஏதாவது இலவசமா படிக்க வைக்கணும்னு சொல்றீங்களா, ஒரு 50,000 கொடுங்க சார், ஒரு 1 லட்சம் கொடுங்க, நானே போய் படிச்சுக்கிறேன்ல. அதானே உண்மை. இப்ப என்னப்பா, ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏழை, பணத்தை கூட நான் போய் படிச்சுக்கிறேன், பாதி பணத்தை நானே. இப்ப ஒரு 50,000 கொடுத்துட்டாங்கன்னா மீதி ஒரு 50,000 ரூபாய் வாங்கி போட்டு நான் 1 லட்சம் ரூபாய்க்கு நானே படிச்சிடறேன். எதுக்கு நீங்க உங்க சுவாரஸ்யத்துல நான் ஏன் போய் படிக்கணும்? உண்மை அதுதானப்பா. யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்றதா வந்தாங்கன்னா, சார் வாங்க முடியாங்க ஒரு 50,000 கொடுங்க, நான் போய் வேற காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன், நானே கவுன்சிலிங் வழியா போய்க்கிறேன், நீங்க உதவி பண்ண வந்திருக்கீங்களா, கொடுங்க 50,000 கொடுங்க, ஒரு 80,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, நாங்க தான் ஏழையாச்சே, எங்களுக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு பணத்தை கேளுங்க. அதனால இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்துட்டோம், இனிமேல் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, கோபி ஒரே ஒரு என் சேனல்ல நான் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போது, சீட்டு இவங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொன்னதே கிடையாது. யாருக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா, சிஎஸ்சி மேல பைத்தியம் பிடிச்சிருக்காம, நீங்க வந்து சிஎஸ்சி இல்லைன்னா ஐடி படிங்க, ஐடி இல்லைன்னா ஏஐடிஎஸ் படிங்க, ஏஐடிஎஸ் இல்லைன்னா ஏஎம்எல் படிங்க, ஏஎம்எல்னா சைபர் செக்யூரிட்டி படிங்க, சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் இருக்கு, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இசி இருக்கு, இசியில பிஎல்எஸ்ஐ டிசைன் இருக்கு. இது மாதிரி பலதரப்பட்ட கோர்ஸ். ஒரு கல்லூரி மேல நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா அந்த கல்லூரிக்குள்ள எப்படியாவது போகணும்னு ஆசைப்படணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜே ரவுண்ட் 1ல சாய்ஸ்ல நிறைய பேர் வச்சாங்களான்னு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் அவைலபிளா இருக்கும். கவர்மெண்ட் காலேஜை எய்ம் பண்ணிட்டு ரவுண்ட் 2 மாணவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா போகலாம். ரவுண்ட் 3 மாணவர்கள் நீங்களும் கவர்மெண்ட் காலேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா ரவுண்ட் 2லயே பெரும்பாலான கவர்மெண்ட் காலேஜ் 11 கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சிடும். நீங்க வேணும்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ்ல போய் படிக்கலாம். சரியா? அதனால சும்மா வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் போகாதீங்க. பிரைவேட்ல யாருங்க, நான் உனக்கு கேட்கிறேன், எவ்வளோ பேர் வீடியோ போட்டு எவ்வளோ பேர் உங்களை மாத்தினாலும் இங்க எல்லாரும் சொல்லி இங்க மாத்தலாம். ஆனா இங்க பணத்தை யாரும் மாத்த முடியாது. நம்ம குடும்பத்துல நம்ம சூழ்நிலை அவங்களுக்கு தெரியுமா? நீ அங்க போ இப்படி ஆயிரலாம், நீ இங்க போ அப்படி ஆயிரலாம். எப்படி ஆகலாம்? இங்க இப்ப இந்த மாதிரி இந்த பேராசிரியர் ஊழல் நடந்துச்சு தெரியுமா, தனியார் கல்லூரியில, அங்க போய் சொல்றாங்களா? அப்ப தனியார் கல்லூரினாவே என்னைய பொறுத்த வரைக்கும் அதுல நல்ல கல்லூரிகள்னு பேருக்கு சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுல ஒரு 20 கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள்ல ஒரு 20 எழுதி வச்சுக்கலாம், ஒரு 25 ஒரு 50 கல்லூரிக்குள்ளதான் நல்ல கல்லூரி இருக்கு. நீங்க வாட்டுல வதன்னு எல்லா தனியார் கல்லூரிகளையும் போய் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கல்லூரி, ஒரு 100 கல்லூரி அட்டானமஸா இருந்தா ஒரு 50 கல்லூரி நல்ல கல்லூரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம போறதுல சும்மா டிகிரி சும்மா நம்ம வந்து வேலை நம்மளே தேடி போய்க்க வேண்டியதான். இதுதான் இன்ஜினியரிங்கோடைய நிலைமை, இதுதான் உண்மையான ரியாலிட்டி. அதனால மாணவர்களுக்கு நான் சொல்றது, நீங்க 2வது ரவுண்டா இருங்க, 3வது ரவுண்டா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவன் பண்ற தப்பு, இப்ப 1வது ரவுண்டு பண்ற தப்பெல்லாம் 2வது ரவுண்டுக்கு மிக மிக சந்தோஷம், 2வது ரவுண்டு பண்ற தப்பெல்லாம் 3வது ரவுண்டுக்கு மிக மிக சந்தோஷம். ஏன்னா 1வது ரவுண்ட்ல யாரெல்லாம் போய் காலேஜ்ல டிஎஃப்சி சென்டர்ல சேராம இருக்காங்களோ அவங்களுடைய சீட்டு 2வது ரவுண்டுக்கு வரும். அங்க அவங்க போய் சேரலன்னா உங்களுக்கு ஹாப்பி தான். 2வது ரவுண்ட்ல யாரெல்லாம் சீட் எடுத்துட்டு போய் சேராம காலேஜ்ல டிஎஃப்சில சேராம போறாங்களோ அது 3வது ரவுண்டுக்கு வரும். 3வது ரவுண்டு மாணவர்கள் பயனடையலாம். இந்த வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, பல கல்லூரிகள்ல சீட்டை வந்து கடுமையாக உயர்த்தப்பட்ட காரணத்தினால இந்த வருடம் 3வது ரவுண்டு மாணவர்கள் கூட எனக்கு காலேஜ் கிடைக்கல சார், எனக்கு டிபார்ட்மெண்ட் கிடைக்கல சார், நான் எதிர்பார்த்தேன் சார், அதெல்லாம் இருக்காது. நீ 3வது ரவுண்ட்ல வெறும் 90, இந்த கோபி போல வெறும் 90 கட் ஆஃப் 2019 எடுத்துட்டு இருந்த கோபி மாதிரி நீ இருந்தா கூட நீ இந்த வருடம் ஒரு பெரிய கல்லூரிக்குள்ள போக முடியும். கொஞ்சம் மாத்தி யோசினா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இந்த மாதிரி கோர், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி யோசிச்சுன்னா இன்னும் நீ எதிர்பார்க்க முடியாத ஒரு தனியார் கல்லூரிகள்ல நல்ல கல்லூரிகள்ல போய் படிக்க முடியும். ஓகே, அதனால மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை, உங்களை எத்தனையோ பேர் எப்படி வேணா இந்த மூளையை கசக்கி இப்படி மாத்தி விடலாம். ஆனா சிஇஜி, எம்ஐடி இந்த மாதிரியான கல்லூரிகளை எந்த காலத்திலையும் யாராலையுமே ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சரியா? சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்டியா இருக்கட்டும், தியாகராஜரா இருக்கட்டும், சிஐடி கோயம்புத்தூரா இருக்கட்டும், எந்த காலத்திலையும் அதை வந்து ஒழிக்கவே முடியாது. நீங்க அங்க அப்படி இல்லை இப்படி இல்லை பையன் எடுப்பான்ப்பா, நீங்க வேணா பார்க்க தானே போறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த காலேஜ் எல்லாம் கொஞ்சம் வேகமாவே ஃபுல் ஆயிரும். அங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல சீட் இருந்தாலும் நீங்க எடுத்துருங்க. சரியா? நன்றி, ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு எந்த செய்தியை சொல்ல வந்தேன்னா,
இதே மாதிரி ஒரே ரவுண்டு அப்படியே எல்லாரும் எடுத்துட்டு ஓடிட மாட்டாங்க. அடுத்தடுத்த சீட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே சீட்டு வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கனால நீங்க சந்தோஷமாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது ரவுண்டு 2 ரவுண்டு 3க்கு கொஸ்டின் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ, பாய்.